திருச்சிற்றம்பலம். திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரம் காலச்சக்கரம் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள். கண்ணன் பிறப்பிலி கான் நந்தியாய் உள்ளே என்னும் திசையுடன் ஏகாந்தனாய் இடும் திண்ணென்று இருக்கும் சிவகதியாய் நிற்கும் நன்னும் பதமிது நாட வல்லார்கட்கே. கண்ணன் என்பது கண்ணு மிகுதியா சிவபெருமானுக்கு நெற்றிக்கண் ஒன்று அதிகமாக இருக்கு இல்லையா, அதனால அவருக்கு மூக்கன் பல்லன் அப்படின்னு பேர் இருக்கிற மாதிரி கண்ணு அதிகமாக இருக்க சிறப்பான கண் இருக்கிறதுனால அவருக்கு கண்ணன் அப்படின்னு சொல்கிறாரு. கண் மிகுதியாக இருக்கிறது சிவபெருமானுக்கே உரிய தனி சிறப்பு. நந்தி என்பது ஆசாரியன் குருமூர்த்தியாக இருக்கக்கூடியவன்னு சொல்கிறாரு. கண்ணன் பிறப்பிலே கான் நந்தியாய் உள்ளே என்பது முக்கண்ணை உடையவனும் பிறப்பு இறப்பு இல்லாதவனும் ஆகிய குருவாக இருக்கக்கூடிய பெருமான். அந்த அவனை உயிருக்கு உள்ள, அதாவது உள்முகமா அந்த இறைவனை உயிரின் உள்ளாக ஆராய்ந்து பார்க்கணும். என்னும் திசையுடன் ஏகாந்தனாயிடும், அதாவது எண்ணப்பட்டு சொல்லக்கூடிய அந்த திசைகள் 10 திசைகள்ல இருப்பதோட தனித்தும் இருக்கக்கூடிய பெருமான் திண்ணென்று இருக்கும் சிவகதியாய் நிற்கும் அப்படிங்கிறது உறுதியை தரக்கூடிய சிவகதி கிடைக்கும். அப்படி நம்ம உள்முகமா இறைவனை பார்க்கும் பொழுது உயிர்களுக்கு உய்வை தரக்கூடிய அந்த சிவசக்தியை நம்ம பார்க்கலாம். நன்னும் பதம் இது நாட வல்லார்கட்கே அப்படின்னு சொல்வது இந்த யோகியர்கள் அடையக்கூடிய பயன் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த முக்கண்ணனும் பிறப்பில்லா பெருமானும் ஆசாரிய மூர்த்தியாயுமா இருக்கக்கூடிய ஸ்ரீ பரமேஸ்வரனே அந்த பெருமானை ஆவியின் உள்ளாக ஆராய்ந்து, நம்ம உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய பெருமானை உள்முகமா ஆராய்ந்து பார்க்கணும். அப்படி பார்க்கக்கூடியவங்களுக்கு அவன் இந்த எல்லா திசைகளையும் ஒன்றி இந்த உலகமே தானா கலந்து நிற்கக்கூடிய இருக்கிறது தெரியும். இந்த ஆன்மாக்கள் மீது கொண்ட கருணை காரணமாக இந்த உயிர்களெல்லாம் உய்யும் பொருட்டு சிகாரமாகவும் வகாரமாகவும் இருக்கக்கூடிய பெருமான். அந்த சிகாரங்கிறது சிவமாகவும் வகாரங்கிறது சக்தியையும் குறிக்கும். அப்படி தானே வந்து இந்த உயிர்கள் உய்யணும்னு பொருட்டு அவர் நம்ம உயிருக்கு உயிராக கலந்து இருக்கார். இதை ஆய்ந்து அனுபவிக்க வல்லவர்கள் அந்த அடையக்கூடிய பயன் இது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நாட வல்லார்க்கு நமனில்லை கேடில்லை, நாட வல்லார்கள் நரபதியாய் நிற்பர், தேட வல்லார்கள் தெரிந்த பொருள் இது கூட வல்லார்கட்கு கூறலும் மாமே. நாட வல்லார்கள் அந்த அகநோக்கமா பார்க்கக்கூடிய அந்த உயிருக்கு உயிரா உள்ளுமுகமா பார்க்கக்கூடியவங்க. நரபதி அப்படிங்கிறது இந்த உயிர்களுக்கு தலைவன், பதிங்க தலைவன், இந்த உயிர்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கக்கூடிய பெருமான் சதாசிவமூர்த்தியா இருக்கக்கூடியவர். அந்த அகநோக்கமுடையவர்கள் அழியா நிலை எய்துவர். தேட வல்லார்கள் தெரிந்த பொருள் இது என்பது இந்த ஆராய்ந்து அப்படியே உள்முகமா ஆராய கூடியவங்கள் கண்ட உண்மை இது. கூட வல்லார்களுக்கு குரலுமாமே என்பது சிவனுடன் கூடும் தகுதி இருக்கக்கூடியவங்களுக்கு இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரி அறிய வல்லவர்களுக்கு அந்த இறைவனை உள்முகமா ஆராய்ந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு நமனில்லை துன்பம் இல்லை, இந்த உலகத்தில் அரசராகக்கூடிய அந்த பாக்கியத்தை பெறுவாங்க. மேலும் இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு விளங்கும் பொருள் இது. இந்த உண்மையை இந்த பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு. நாட வல்லார்களுக்கு மரணம் இல்லை துன்பம் இல்லை, அரசபோகமாகவும் வாழலாம். இந்த உண்மையை அந்த இறைவன் நோக்கத்தை தேடக்கூடியவங்க அவங்க இதை அறிந்த உண்மையாகும். இதை நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பக்குவமான ஆன்மாக்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கூறும் பொருளிது தகார உகாரங்கள் தேரும் பொருளிது சிந்தையுள் நின்றிட கூறும் மகாரம் குழல்வழி ஓடிட ஆறும் அமர்ந்திடும் அண்ணலும் மாமே. கூறும் பொருளிது அகார உகாரங்கள் என்பது தகுதியுள்ள சீடர்களுக்கு உணர்த்த வேண்டிய பொருள், அதாவது அகார உகாரங்கள் என்று சொல்லக்கூடியது. தேரும் இது அகார உகாரம் மகாரம்ங்கிறது ஓமினுடைய அந்த ஓம்காரத்தினுடைய விரிவு. தேரும் பொருளது சிந்தையில் நின்றிட என்பது
இந்த தெளிந்து இந்த இருக்கக்கூடிய அந்த அகார உகாரங்கள் மனத்தில் நிலை பெற்று இருந்தால் அந்த சொல்லக்கூடிய அந்த மகாரம் குழல்வடி ஓடிட இந்த மகாரமான சுழுமுனையாகிய அந்த குழல் வழியா உயர சென்று அந்த நாதத்தை அடையும். அப்படி ஆறும் அமர்ந்திடும் அண்ணலுமாம இந்த மாயையின் காரியமான இந்த 6 ஆதார சக்கரங்கள்லையும் சிவம் விளங்கி தோன்றும். இந்த நாதமாக வெளிப்பட்ட பிறகு, அதாவது மூலாதாரம் முதலிய இந்த 6 ஆதாரங்கள்லையும் கீழ்முகமாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த சக்தி நிலை, குண்டலினி சக்தி நிலையை மாறி மேல்முகமாக ஓடி இந்த சகஸ்திர தாளம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு சென்றா சிவன், சக்தி, ஆன்மா இதெல்லாம் வெளிப்பட்டு தோன்றும். அதாவது மத்திமையாகவும் அந்த வைகரி அந்த இருக்கக்கூடிய அந்த மந்திரங்கள் உணர்த்தும் பொருள், அதை உணர்த்தியவாறே உள்ளே உணர்ந்து பற்றக்கூடிய பொருள் சிவம் அப்படிங்கிறத உணர்ந்து அந்த சிவமானது சிந்தையில் நிற்கக்கூடிய காரணம் சூக்கும வாக்கு எனப்படும் நாதம் வெளியிலேயே தேடிக்கிட்டு இருக்க அந்த புறம் வழி பற்றி நிற்கிறத கூடிய அந்த இதம் மறைச்சி சுழுமுனை வழியா அகம் நோக்கில் நின்றா அப்படி செய்யக்கூடிய சாதகன் என்ன செய்வான், இந்த 6 ஆதாரங்கள்லையும் அந்தந்த ஆதாரங்களுக்கு இருக்கக்கூடிய சிவனை அடைவான். இந்த அகாரம் சிவமும் உகாரம் சக்தியும் மகாரம் மலமும் எப்படி இருக்கக்கூடியது, இந்த அகாரம் சிவமும் சக்தியும் மனத்தில் இருக்க இந்த நாதமாகிய சுத்த மாயா மலம் பிராணனோடு சுழுமுனை வழியா புருவ மத்தியை அடையும் பொழுது அங்கே சதாசிவம் வெளிப்பட்டு தோன்றும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த உண்மை விளக்க பாடலில் மனவாசம் கடந்தான்னு சொல்லுவார். இந்த நாதாந்தத்தின் முடிவில் அண்ணல் திருவடியில் ஆன்மா அணைந்து இன்பக்கண்ணில் அழுந்தியிடும் கான் அப்படின்னு சொல்லுவார். அந்த ஆன்மாவானது நாதாந்தத்து அதெல்லாம் கடந்து 36 தத்துவங்கள் நாதத்துக்கு மேலே இந்த சகஸ்ர தாளத்துக்கு சிந்திக்கும் பொழுது அந்த இறைவனோட திருவடியில் இன்பத்தை பேரானந்தத்தை அனுபவிக்கும் அப்படின்னு சொல்லுவார். திருச்சிற்றம்பலம்.